35% மேல வெற்றியும் பெறுவாங்கன்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? ஒரு தொகுதியிலையும் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் சர்வே எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எடுத்திருக்க மாட்டாங்க. திமுக பெர்சன்டேஜ் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாருடைய பெர்சன்டேஜும் உள்ள இருக்கும். இன்னும் போக போக இருக்கிற 2 மாசம் ஆன்டி இன்கம் வச்சுல திமுக எவ்வளவு வேணா சரிய வாய்ப்பு இருக்கு. திமுக இருக்கிறது மொத்தம் சேர்ந்தது கூட்டணியோடது. உண்மையாவே தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு வந்துருவாங்களா? நாங்க இத்தனை சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் போது எங்களுக்கு இத்தனை கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் வேணும். இதை இப்பவே ரிட்டர்ன்ல கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரோம். இல்லைன்னா இப்பவே சொல்லிடுங்க நாங்க நல்லபடியா தாவேகா கூட போய்க்கிறோன்றத. காங்கிரஸ்ல எவ்வளவு இளைஞர்கள் வந்து ஈர்த்து வச்சிருக்கீங்க? இந்த கேள்விக்கு ஏன் பதில் இல்லை? ஏன்னா காங்கிரஸை வளரோடாம பாத்துக்குது திமுக. எனக்கு உன்னை விட்ட வேற ஆப்ஷனே இல்லைன்னா அது என்ன ஜனநாயகம்? எனக்கு நீ சரியில்லைன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நான் எதிர்கட்சிக்கு வாக்களிப்புன்றது தானே ஜனநாயகம். இப்போ இந்த ஓட்கான சர்வீஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா? அப்போ வந்து திமுகக்கு ஒரு 45% மேல, அதிமுகக்கு ஒரு 28-30%. ஆனா தாவேகான்னு சொல்லும் போது ஆதவர்ஜுனா சொல்றாரு 22-28 அந்த ரேஞ்சில சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க பலர்கிட்டையும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்தாலும் கூட இங்க வந்து ஓட் பண்ற பட்சத்துல தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 40%, 35%க்கு மேல ஓட்ஸை வந்து எடுத்து வெற்றியும் பெறுவாங்கன்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? நீங்க வெறும் ஓட்டை வந்து பெர்சன்டேஜா மட்டும் பாக்குறது அப்படின்றது வந்து ஒரு தொகுதியிலையும் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் சர்வே எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஓட் பெர்சன்டேஜ்ன்றது இன்னைக்கு நீங்க திமுக பெர்சன்டேஜ் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாருடைய பெர்சன்டேஜும் உள்ள இருக்கும். இவங்க என்ன மாதிரி சர்வே எடுத்தாங்கன்றத கூட உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து 8% ஓட்டு வாங்கி கூட ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமையும் போக முடியும். அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது கண்ணெதிர. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வென்றால் மகிழ்ச்சி, இல்லைனால் பயிற்சின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் 8% கூட அங்கே வேலிடு கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது திமுக பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு கூட நீங்கள் இன்றைக்கி வேலிடேட் பண்ண முடியாது. அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன அந்த வெறும் ப்ரீ போல் மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியா எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பர்சன்டேஜாக சொல்கிறீங்கல்ல, அது எப்படி சர்வே நடக்கும்னா 234 தொகுதியெலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு ரேண்டமாக ஒரு 23 தொகுதி ஒரு 10% எடுத்துக்குவாங்க. அதில் வந்து ஒரு 100 பேர், அதில் வந்து 18 to 35 ஒரு செக்மெண்ட்டு, 35 to 50 ஒரு செக்மெண்ட்டு, 50+ ஒரு செக்மெண்ட்டு, இதில் பப்பாதி வந்து பெண்கள் ஆண்கள் இப்படி எடுப்பாங்க. அதில் வர நம்பரை வந்து இவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி, ஆக்சுவலி ஆல்ட்ரேஷன்ஸ்னால் அது வந்து சப்ஜெக்டிவாக மாற்றி அதை வந்து சர்வே பர்சன்டேஜாக கொடுப்பாங்க. இவ்வளோதான் சர்வே பர்சன்டேஜ். சென்ட்ரலில் இன்டெலிஜென்ஸ் ஒரு சர்வே எடுத்து அமைச்சிருக்கிறாங்க. எத்தனை தொகுதியில் யாருக்கு எவ்வளோ எட்ஜ் இருக்குன்னு வந்திருக்கு. அதில் திமுக கூட்டணிக்கு 90 சீட்ஸும், தாவேகாக்கு 70 சீட்ஸும், அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு 35 சீட்டும், இழுபறியில் 35 சீட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இதை கொஞ்சம் நான் வந்து ஒரு பெட்டரான ஒரு வேலிடேபிளான ஒரு சர்வேவாக பார்க்குறேன். அதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவேகாவை விட திமுக பல தொகுதிகளில் ரொம்ப மீகரான எட்ஜில் தான் இருக்காங்க. 800, 1000, 1500 ஓட்டு மார்ஜினில் தான் இருக்குது. இன்னும் போக போக இருக்கிற 2 மாதம் ஆன்டி இன்கம் வச்சுல திமுக எவ்வளோ வேணால் சரியா வாய்ப்பு இருக்குது. திமுகவில் இருக்கிறது மொத்தம் சேர்ந்தது கூட்டணியோடது. திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் மற்றும் பலர் சேர்ந்து தான் இந்த 90. இதிலிருந்து சில பேர் கண்டிப்பாக வெளியே போகிறாங்க. அப்படி போகும்போது அது திமுகவை மலமலன்னு சரிக்கவும் போகுது. அதில் போகிற யாராவது தாவேக்கால சேர்ந்தா அது இன்னும் கடகடன் வளரவும் போகுது. தவிர இன்னைக்கு பார்த்துருக்கிறது வெறும் தாவேக்கா. தாவேக்காக்கு இதை தாண்டியும் பல பேர் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறாங்க. தாவேக்கா கூட்டணி என்னவா அமையும்? வரும், நான் சொல்கிறேன், அடுத்த கேள்விகள் தனியாக வரேன். ஸோ இவ்வளவு டிஃப்ரென்சஸ் வரப்போகுது இந்த சர்வேலையே. ஸோ தாவேக்காக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது அப்படின்ற சர்வேவை பார்த்துட்டு தான் இன்னைக்கு என்னைக்கு இல்லாத திருவிழாவா காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் அறிவிக்கிறீங்க. இருந்து 4.25 வருஷம் கழிச்சு ஸ்கூல் பசங்களுக்கு டேபு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுக்கல. இப்போ ஏன் காலேஜ் பசங்க லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்களோட படிப்புக்கு முக்கியமாக. அப்போ 4 வருஷமாக அவங்க படிக்காமல் இருந்தாங்களா? காலேஜ் பசங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தா தாவேக்காக பதிலாக திமுக ஓட்டு போடுவான்னு யார் சொன்ன கூட்டுருன்னு தெரியல. அதுக்காக நடக்குதான் வேலை. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த லேப்டாப் திட்டம், இந்த சர்வேயோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். அந்த ஜென்சியோட வாக்கை எப்படியாவது எடுத்துக்க முடியாதா? 2002க்கு மேலே பிறந்தவங்க தான் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க வாக்குகள் கடைசி நேரத்தில் எடுக்க முடியாதான்னு ஒரு தேடலோட வெளிப்பாடு. இந்த அச்சத்துக்கு ப்ரூஃப் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. இதுதான் சர்வே. இப்போ தாவேக்காவோட கூட்டணி பற்றி கேட்டிங்க இல்லையா? தாவேக்காவுக்கு
திமுகல இருக்கக்கூடிய பல பேர் கூட்டணிக்கு வர பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே பேச்சுவார்த்தை நடந்துட்டே பார்த்திருப்பீங்க. இருக்கு. ஆனா, நீங்க இப்போ நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு ஒண்ணு நடந்துச்சு. ஆனா, இங்க காங்கிரஸுக்கும், திமுகவுக்கும் ஒரு இவர் செல்வ பெருந்தகை தலைமையில ஒரு குழுவும் அமைக்கிறாங்க கூட்டணிக்காக. தென் இந்த டைம்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தியோட தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறாங்க. உண்மையாவே தாவேகாவும், காங்கிரஸும் கூட்டணிக்கு வந்துருவாங்களா? இல்லங்க. முதல்ல நாம வந்து ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ள நான் போற ஆள் கிடையாது. ஓகே. எதா இருந்தாலும் டேட்டாவோட பேசுற ஆளு. ம். நீங்க ஒரு பக்கம் வந்து செல்வ பெருந்தகை தலைமையில வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க இல்லையா? நான் அந்த குழுலயே ஒரு கேள்வி கேட்கிறேன். குழு எதுக்கு இப்ப அமைச்சீங்கன்னு கேட்டீங்களா யாராவது? குழு ஏன் இப்ப அமைச்சாங்கன்னு நான் ஒரு சொல்றேன் தியரி கரெக்ட்டா இருக்கா பாருங்க. எங்களுக்கு 60 சீட்டு வேணும். நாங்க இத்தனை சீட்டுக்கு மேல ஜெயிக்கும்போது எங்களுக்கு இத்தனை கேபினெட் மினிஸ்ட்ரீஸ் வேணும். இத இப்பவே ரிட்டர்ன்ல குடுத்தீங்கன்னா, நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரோம். இல்லன்னா இப்பவே சொல்லிடுங்க, நாங்க நல்லபடியா தாவேகா கூட போய்க்கிறோன்றத முன்னறிவிக்கிறதுக்காக தான், முன்னாடியே அந்த டிமாண்ட வைக்கிறதுக்காகத்தான், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு உண்டாயிருக்குன்னு நான் சொல்றேன். மறுக்க முடியுமா உங்களால? வழக்கமா கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்? திமுக கூப்பிடுவாங்க. காங்கிரஸ்லருந்து சில பேர் போவாங்க. 8ன்னுவாங்க. அவங்க மேல ஃபோன் பண்ணிட்டு 10ன்னுவாங்க. இப்படி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா காங்கிரஸ் ஏன் ஒரு 5 பேர் குழு அமைச்சு, எப்பவுமே மாநில தலைவர் பேச தானே வழக்கம். ஏன் இந்த வாட்டி ஒரு 5 பேர் குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க? ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இன்னொருத்தர் ஆக மாட்டாங்க. நம்மளுடைய டிமாண்ட தெளிவா எடுத்து வைப்பாங்க. நமக்கு டிமாண்ட் பண்றதுக்கும், நெகோஷியேட் பண்றதுக்கும் இன்னொரு பெரிய பவர் உருவாகிருக்கு தமிழ்நாட்டுலன்றது தெளிவா காங்கிரஸ்க்கு இருக்கு. அது மட்டும் காங்கிரஸ் அங்க போயிடுச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு எல்லாரும் பாத்தீங்களா கூட்டணி வலுவாயிடுச்சு அங்க பேசிட்டாங்கன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் மிஸ்டர் சக்கரவர்த்தி போய் விஜய் சாரை பார்த்துருக்கிறாரு. காங்கிரஸ் ஹேஸ் கெப்ட் இட்ஸ் அவென்யூஸ் ஓப்பன் திஸ் டைம். நாங்க இந்த வாட்டி பேசி காங்கிரஸை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. நல்லா நீங்களே சொல்லுங்க. காங்கிரஸுக்கு கடைசியா தமிழகத்துல மெம்பர்ஷிப் டிரைவ் எப்ப நடந்தது? காங்கிரஸ்ல எவ்வளவு தலைவர் இளைஞர்கள் வந்து ஈர்த்து வச்சிருக்கிறீங்க? இந்த கேள்விக்கு ஏன் பதில் இல்லை? ஏன்னா காங்கிரஸை வளரவிடாம பார்த்துக்குது திமுக. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் வளர்ந்த சின்ன செடி எப்படி வளராம இருக்குமோ அந்த நிலைமையில இருக்கு. ஸோ அப்போ வளரக்கூடிய இன்னொரு செடி பக்கத்தில் போய் இந்த செடி வச்சா ரெண்டும் வளரும்னு காங்கிரஸுக்கு தெரியாதா? 2029 தேர்தலுக்கு திமுகவால தமிழகத்தை தாண்டி வேலை செய்ய முடியாது. தாவேகாக்கு தமிழகத்தை தாண்டி, பாண்டிச்சேரி தாண்டி, கேரளாவையும் தாண்டி பல மாநிலங்களில் வாய்ஸ் இருக்குன்னு காங்கிரஸுக்கு தெரியாதா? 2029 பிஜேபி வீழ்த்தலாம், அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னு காங்கிரஸுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்ச காங்கிரஸுக்கு திமுக கிட்ட மட்டுமா போகும்? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலா நிறைய பதில் வரும். ஆனா இவ்வளவு கேள்விகள் நான் முன்னாடி வச்சிருக்கேன். இதுக்கே நீங்க பதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஒருவேளை இப்போ வந்து திமுக கூட கூட்டணியில இருக்கிறதுக்கு தாவேகான்ற ஒரு கட்சிய எல்லா கட்சிகளும் பயன்படுத்துறாங்களா? இல்லங்க. நிஜமாவே டெமோக்ரஸி இப்படிதான் இருக்கணும். எனக்கு உன்னை விட்ட வேற ஆப்ஷனே இல்லைன்னா அது என்ன ஜனநாயகம்? எனக்கு நீ சரியில்லைன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நான் எதிர்கட்சிக்கு வாக்களிப்பேன்றது தானே ஜனநாயகம். ஜனநாயகத்துடைய பலமே எதிர்கட்சிகள் தான். இன்னைக்கு அந்த நிலைமை தமிழகத்துல இல்லைன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க 2024க்கு முன்னாடி. அப்போ தமிழகத்தின் ஜனநாயகத்தையே மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதன் வெளிப்பாடு தான் தாவேகா. எங்களுக்கு உங்களை தமிழகத்துல காங்கிரஸ் இது பாஜக கூட போயிட்டாங்க அதிமுக. பாஜக நமக்கு வேண்டாம். நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களை விட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சா இல்லையா? அதோட வெளிப்பாடு தானே நீங்க 3 வருஷத்துல துணை முதல்வர்லாம் ஆக்குனீங்க பையனை. இன்னைக்கு தாவேக்கான ஒரு இடம் வந்து நிக்குது. உங்க கூட கூட்டணியில இருந்தவங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமஞ்சாமி போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டிமாண்ட் பண்றாங்கன்னா, அப்ப இந்த உரிமையை மீட்டு கொடுத்ததே ஒரு ஜனநாயக வெற்றி இல்லையா? அப்ப அந்த அவென்யூஸை கிரியேட் பண்றதே ஒரு ஜனநாயகம் இல்லையா? அப்ப அந்த ஜனநாயகம் மக்கள் மனதிலும் புரிதல் இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் 2026 தேர்தலோட ரிசல்ட்டாவே இருக்க போகுதுன்னு தான் சொல்லிட்டு. நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து அடுத்தடுத்த நிறைய இன்டர்வியூஸ்ல உங்க கூட பேசணும். நன்றிகள் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப். தேங்க்யூ.